மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றன. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாசி மகம் உருவான வரலாறு. அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக நட்சத்திரம் என்பது பெருமாளுக்கும் உகந்த நாள். நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இதற்கு காரணமானவர் புண்டரீக மகரிஷிதான். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அண்டளந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் புண்டரீக மகரிஷி மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார். அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்து கொண்டிருந்தார். இவரின் தளரா முயற்சியையும் தாளாத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து, எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது, ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள், அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இறைக்கிறேன் என்று அனுப்பினார். முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது. முதியவரை காணோம். அப்போது ஒரு குரல் கேட்டது. முனிவர் அவ்விடத்தை பார்க்க தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு திருமால் தரையில் பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த அர்த்த செய்து கடலில் மகத்தன்று நீராடுவது பெரும் புண்ணியம். இதே போல மற்றும் ஒரு மாசி மக வரலாறும் உண்டு. பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட வருண பகவான் கடலில் மூழ்கி கிடந்தார். இந்த தோஷத்தில் இருந்து விடுபட சிவபெருமானை அவர் வணங்கினார். வருணனுக்கு சிவபெருமான் அருள் செய்து அவர் நிவாரணம் பெற்ற தினம்தான் மாசி மகம். இந்த நாளில் புனித நீராடுபவர்களின் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என வருண பகவான் கேட்டுக்கொண்டதால் சிவபெருமானும் அவ்வாறே அருளினார். வருண பகவான் தோஷ நிவர்த்தி பெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் புனித நீராடுவது புண்ணியமானதாக கருதப்படுகிறது. அடுத்து சக்தியே பெரியது என சிவனிடம் ஆணவத்துடன் விவாதம் செய்ததன் விளைவாக சிவபெருமானிடம் சாபம் பெற்றதால் அம்பிகை மாசி மக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகின்றது. மாசி மாதம் மக நாளில்தான் தட்ச பிரஜாபதி தனது மனைவி வேதவல்லியுடன் யமுனை நதியில் வந்து நீராடி கொண்டிருந்தாள். அப்போது தாமரை மலரில் இருந்த வலம்புரி சங்கினை கண்டெடுத்தான். எடுத்தவுடன் அது பெண்ணாக மாறிவிட்டது. உடனே சிவபெருமானின் வரத்தின்படி பார்வதி தேவியாரே வந்தார் என எண்ணி அக்குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றாள். அக்குழந்தையை தாட்சாயணி என்று நாமகரணம் சூட்டி அன்புடன் வளர்த்தான் என்று கந்த புராணம் கூறுகிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.